Yeah guys, so welcome. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு தான். இங்கே வந்து டெக்னிக்கலிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த டெக்னிக்கலிஸ்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க்லாம் சக்ஸஸ் பண்ண முடியுமா? ஸோ அது கற்றுக்கிட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்லேருந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமானா அது இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து 95% ஆஃப் பீப்புள் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 100ல் 95 பேர் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். எப்போனா அந்த டெக்னிக்கலிஸ்ட் யூஸ் பண்ணுற வரைக்கும். இதில் என்ன பிரச்சனை? டெக்னிக்கலிஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதான் வந்து சார்ட்டோட மிட்டு. ஸோ இது வந்து சப்போர்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்படி பிரிச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, இல்லை என்ன ட்ரையாங்கிள் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கலிஸ் அப்படின்றது. இது எதுவுமே இல்லாமலும் ட்ரேட் எடுக்க முடியும். நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து வித்தவுட் டெக்னிக்கலிஸ். ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கலிஸ் எதுவுமே எடுக்க மாட்டோம். அப்படி எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்லி ப்ரைஸ். ஓகே, ஏன் இதுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்னா, மார்க்கெட்லேயே இருக்கிறதுல பெஸ்ட் இண்டிகேட்டர் தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட்டான இண்டிகேட்டர் எது அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க ஆர்எஸ்ஐ, போலிங்கர் பேண்டு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மார்க்கெட்ல பெஸ்ட்டான இண்டிகேட்டர் எது அப்படின்னா பிரைஸ். ஓகே, இங்க பிரைஸ் மட்டும்தான் இண்டிகேட்டர். ஒன்றா தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த இண்டிகேட்டர் இருந்தாலும் சரி. ஓகே, நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எந்த இண்டிகேட்டர் இருந்தாலும் சரி. ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இண்டிகேட் பண்ணோம். ஓகே, அதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே இண்டிகேட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே மார்க்கெட்டில் எங்கேயுமே இண்டிகேட்டருக்கு அதான் மீனிங். ஓகே, ஸோ இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இண்டிகேட் பண்ணுறது, நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அப்படிலாம் வந்து அதை சொல்ல முடியாது. ஓகே, இங்கே மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு 100% கரெக்டான வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ யார் அனலைஸ் பண்ணாலும் சரி அங்கே வந்து மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். இப்போ வந்து ஒருத்தர் பேரை சொல்லி இவர் அனலைஸ் பண்ணால் மார்க்கெட் வந்து கரெக்டாக இருக்கும், 100% இருக்கும் அப்படின்னு யாருமே கிடையாது. ஓகே, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகே, டெக்னிக்கல் அனலைஸ் இங்கே பண்ண தேவையே இல்லை. ஆனால் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும் ஒன்லி ப்ரைஸ் வச்சு. எப்படி அப்படின்னா ஒரு ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நிஃப்டி சார்ட். ஓகே, ஸோ நிஃப்டியில் 2 நாளோட ஹை அண்ட் லோ டேட்டா மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஹையை கிராஸ் பண்ணி இவ்வளோ தூரம் மார்க்கெட் போச்சு அப்படின்னா நான் வந்து பை பண்ண போகிறேன். இல்லை ஹை கீழே லோ இருக்கு இல்லையா, லோவை தாண்டி இன்னும் கொஞ்சம் லோ வந்தது அப்படின்னா இது கீழே வந்து நான் செல் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் கால்டு பஃபர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பஃபர் வேல்யூ வந்து ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகும். இப்படி தான் வந்து என்னோட ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, பட் டெக்னிக்கல்ஸ் இல்லாமல் உங்களால் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது இப்போ ஜென்ரலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். ஓகே, என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ எனக்கு மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை ப்ரோ. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை தவிர வேற எங்கேயுமே வந்து இந்த அளவு ப்ராஃபிட் கிடைக்காது. அதாவது இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ட்ரேடிங் இருந்தாலும் சரி. ஓகே, எது வந்தாலும் ஓகே. இங்கே மார்க்கெட்டில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வெளியில் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேங்க்ல பண்ணுறீங்க, ஒரு எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா 8 to 10%. இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 12%. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12% மேலே எங்கேயும் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டதில்லை. ஓகே, ஸோ இது ஆனுவல் ரிட்டர்ன். ஆனால் இங்கே நீங்கள் மார்க்கெட்டில் நிஃப்டியில் பண்ணாலுமே ஆவரேஜாக 20 to 40% பண்ண முடியும் பெர் இயருக்கு. நிஃப்டின்ற இண்டெக்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் மீன்ஸ் நிஃப்டி பீஸ் சொல்லுவோம் இல்லையா, நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ். நீங்கள் அதில் பண்ணாலுமே ஆவரேஜாக, நான் சொல்கிறது ஆவரேஜாக நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நிஃப்டியை. ஸோ பெர் இயருக்கு வந்து 20 to 40% கிட்ட மூவ் ஆயிருக்கும். ஓகே, எவ்ரி இயர். ஸோ அதோட மூவ்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு அந்த இயரை பொறுத்து, இப்போ கொரோனால அப்படின்னா ஒரு பெரிய டவுன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸும் நமக்கு இருக்குது, இல்லாமல் இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் ரிஸ்க். எல்லா பிஸ்னஸுமே ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் ரிஸ்க் இருக்கும். மித்தபடி எல்லாமே வந்து இங்கே கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து வெளில கிடைக்காது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். அதனால் நீங்கள் ஸ்டாக்ஸ் போனால் அது சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ நான் சொன்ன 40% அப்படின்றது வந்து ஒரு நிஃப்டிக்கு தான், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு இதுதான் நான் சொன்னேன். நீங்கள் ஸ்டாக்ஸ்ன்றப்போ உங்கள் பணம் வந்து டபுளாக கூட ஆகலாம். 100% கூட இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குமே நம்ம வந்து ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்குமே ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஃபண்டமெண்டல் அனலைஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்புறம் வித்தவுட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே பண்ணாமலும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக். ஓகே, நான் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், சின்ன ட்ரிக் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டாக் வந்து அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஆல் டைம் ஹைனா ஒன்றுமே கிடையாது. நம்ம மந்த்லி கண்டில், ஐ மீன் லாங் டைம் பொறுத்த வரைக்கும் மந்த்லி கண்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக், நீங்கள் நல்லா பாருங்க. ஓகே, டாடா மோட்டார்ஸ். ஓகேவா, ஸோ ஆல் டைம் ஹைன்றது ஒன்றுமே இல்லை. நான் வேணா திருப்பி அவங்க ஃபர்ஸ்ட் இங்கே போட்டு காட்டுறேன். இது வரைக்கும் ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண போகிற டயத்தில் அதுக்கு முன்னாடி அது போன ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கணும். ஓகே, அதான் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அப்படின்றது.
ஸோ அப்படி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அது எந்த ஸ்டாக்காக இருந்தாலும், நாட் ஓன்லி டாடா மோட்டார்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன், நீங்கள் மோஸ்ட்லி எந்த ஸ்டாக்காக எடுத்து பாருங்க, அதோட முன்ன ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னாலே ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் தான். இங்கே பாருங்க, ஸோ கிட்டத்தட்ட லிஸ்ட் ஆன டேட் வந்து கிட்டத்தட்ட 1991. ஓகேங்களா, அங்கே லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ 2024 இல்லையா. ஸோ இது வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்போ ஆல் டைம் ஹை என்ன அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ மீன் இப்போ இல்லை பண்ணியிருந்தேன். ஓகே, நான் முடிவு பண்ணிட்டு இருக்கப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட் இதுக்கு முன்னாடி போன ஹை என்ன அப்படின்றத நான் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லை, அவங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, நான் இங்கே தான் இருக்கேன், இந்த இடத்துல இருக்க மார்க்கெட் இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது நான் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஆல் டைம் ஹையை பார்க்கணும். அப்போ இதுதான் ஆல் டைம் ஹை. அப்போ மார்க்கெட் வந்து இன்னும் இவ்வளோ தூரம் வரணும். இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்படி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் பாருங்க எவ்வளோ தூரம் ஒரு ஹை கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்போ ஆல்ரெடி ஹையில் இருக்கு. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதோட ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இப்போ போய் பண்ணீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்காது. ஓகே, இப்போ ஆல் டைம் ஹை என்ன அப்படின்னா இதுதான். உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டணும்னா அடுத்த கேண்டில் இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு. இதோட ஆல் டைம் ஹை வந்து இதுதான். எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ ஸோ இது ஆல் டைம் ஹை இங்கே இதுதான். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி போன ஹை. இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் எப்போ மேலே போகுதோ அப்போ நீங்கள் தாராளமாக வந்து இந்த இடத்துல என்ட்ரு ஆகலாம். ஓகே, நாட் ஓன்லி டாடா மோட்டார்ஸ், வி கேன் செக் அதர் ஸ்டாக்ஸ் ஆல்சோ. ஏதோ ஒரு ஸ்டாக் விப்ரோ போடலாம். நான் சீரியஸாக பண்ணி நான் பார்க்கல விப்ரோவை. ஓகே, இருங்க வேறு எதாவது அனலைஸ் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ இங்கே பாருங்க, இப்போ வந்து மார்க்கெட்டோட அதிகபட்ச ஹை என்னன்னா இதுதான். விப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணலாமானா என்ன கேட்டால் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இதுக்கு மாதிரி அதிகபட்ச ஹை வந்து இதுதான். எப்போ இந்த ஹையை தாண்டி மார்க்கெட் மேலே போகுதோ, இப்போ இங்கே இருக்கு, எப்போ இங்கே வந்து இதை தாண்டி மேலே போகுதோ அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கும். வேணா அதுக்கு முன்னாடி பாருங்க, இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேபி இங்கே இருக்கு ஆல் டைம் ஹை. ஓகே, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரு ஆயிருந்தேன் அப்படின்னா அதோட ரேலியை பாருங்க. நாட் ஓன்லி விப்ரோ, நாட் ஓன்லி டாடா மோட்டார்ஸ், யூ கேன் ஸ்டேக் எனி ஸ்டாக்ஸ். ஓகே, நீங்கள் எந்த ஸ்டாக்லாம் செக் பண்ணி பாருங்க, அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். இதுதான் ட்ரிக்கு. ஓகே, அதாவது ஃபண்டமெண்டல் அனலைஸ் இல்லாமல் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு வந்து நான் அனலைஸ் பண்ணனா, இப்போ நான் விப்ரோட ஸ்டாக் வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் நான் எதுவும் அனலைஸ் பண்ண கிடையாது இல்லையா. சிம்பிளாக அதோட ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணால் நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். இதான் ட்ரிக்கு. பட் இதில் என்ன ஸ்ட்ராட்டஜியில் என்ன இப்போ இதான் இவ்வளோ தான் ட்ரிக் அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆட் ஆகுமா அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு பஃபர் வேல்யூ வச்சிருப்போம். ஓகே, நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து சில டார்கெட் இருக்கும், ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஜீரோ நாலேஜ் அப்படின்றாலும் நோ இஷ்யூ, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நோ இஷ்யூ, நீங்கள் வந்து பிகினர் அப்படின்னாலும் நோ இஷ்யூ. ஓகே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து ஸோ இதில் வந்து இந்த மாதிரி செட்டப்பில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிரச்சனையே வராது. இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் பண்ணால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ, நான் பண்ண ஆகாது அப்படின்ற பேச்சு கேட்ட முடியல. யார் பண்ணாலும் எனக்கு என்ன ரிசல்ட் வருதோ அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வரும். ஓகே, ஸோ எங்களோட கம்யூனிட்டியில் அப்படி தான் ட்ரேட் பண்ணிருக்கோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. ஓகே, எங்களோட இன்ஸ்டா அப்டேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து வித் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வித் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே, நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதும் இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் எங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களோட ட்ரேட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ரைட், ஸோ இப்படி தான் நாங்கள் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இதை நான் சொல்லணும் அப்படின்றக்காக தான். ஏன்னா அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னோட மெம்பர்ஸே. ஓகே, சேனலில் போடுங்க ப்ரோ இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை. ஓகே, இதுக்கான டூல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு நம்ம ஏன் மாறணும் அப்படின்னா நான் வந்து ஒரு காலத்தில் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே, நான் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதில் என்ன பிரச்சனைனா கன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்காது. இதில் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷனே தேவையில்லை. நான் வந்து பை பண்ண போகிறேன் அப்படின்னா 2 டேஸ் இருக்குது, 2 டேவோட ஹை கட் ஆனால் ஒரு பஃபர் வேல்யூ இருக்குது, அது மேலே போனால் நான் பை எடுக்க போகிறேன். டார்கெட்டுக்கு எனக்கு வேல்யூ இருக்குது. இல்லை மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா லோவை கட் பண்ணால் அங்கே ஒரு பஃபர் வேல்யூ வச்சுக்க போகிறேன். லோவை தாண்டி மேலே கீழே வந்து நான் என்ட்ரு ஆக போகிறேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல என்ட்ரிக்கும் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் மூணுமே வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சிருப்பேன்.
ஓகே. ஸோ அப்படின்றப்ப எனக்கு நான் கால்குலேட் பண்ண வேண்டியது தான் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வரும் இல்லையா? அங்க எந்த வித பிரச்சனையும் வராது. ஓகே. ஸோ நீங்க பண்ணா கரெக்ட்டா இருக்கு ப்ரோ. எனக்கு அக்யூரசி இல்ல. அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம்ன்றனால இந்த சப்ஜெக்ட்ல நம்ம வந்தோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம அதான் பண்றோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 6 இயர்ஸா பண்ணிட்டுருக்கேன். ஓகே. அதுல வந்து அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்ல மட்டுமே எனக்கு எல்லா பேட்டர்னும் தெரியும். ஓகே. எல்லா இண்டிகேட்டரும் தெரியும். ரைட். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ட்ரை அண்ட் ட்ரஸ்டட். ஓகே. எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இது இங்க ஒர்க் அவுட் ஆற மாரி, இந்த பிரைஸ்ல ஒர்க் அவுட் ஆற மாரி எனக்கு வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகல. ஓகே. ஸோ இதுல கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல மட்டுமே. ஓகேவா? ஸோ ஓவராலா வந்து நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இப்ப நீங்க எந்த பேட்டர்ன் சொன்னாலும் சரி, ஐ அம் டெஸ்டட். ஓகே. அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகல. ஓகே. இத பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். டீடைல் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். என்னோட குரூப் லிங்க் இருக்கும். நீங்க ஜாயின் ஆகுங்க. எவ்ரி சண்டே வந்து வெபினார் இருக்கும். ஓகே. ஸோ அந்த வெபினார்ல எங்களோட கம்யூனிட்டி பத்தியும், எங்களோட ட்ரேட்ஸ் பத்தியும், இந்த ட்ரேடிங் செட்டப் பத்தியும், ஸோ ட்ரேடோட ROE பத்தியும், ஸோ மந்த்லி எவ்வளோ ROE இருக்கு அப்படின்றத பத்தி நாங்க தெளிவா அங்க சொல்லுவோம். எவ்ரி சண்டே வெபினார்ல. ஓகே. ஸோ நீங்க ஜாயின் நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ வில் டெல் யூ. ரைட். ஸோ ஓகே. தேங்க் யூ சோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நல்ல ஒரு அப்டேட் ஒரு புது விஷயம் ஏதாவது நான் கொண்டு வரேன். அதில பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ சோ மச்.